Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter alternating current. So last videoல electromagnetic induction பார்த்திருந்தோம். So electromagnetic inductionோட application base தான் alternating current. So நீங்க இன்னும் EMI பார்க்கலனா descriptionல link கொடுத்திருக்கேன். So அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த chapter ரொம்பவே ஈஸியா இருக்கும். And also ஸ்கூல்ல இந்த chapterக்கு நிறைய derivations நம்ம படிச்சிருப்போம். But coming to the competitive examination எந்த derivation தேவையில்ல. கம்ப்ளீட்டா conditions and cases மட்டும் தான் the most important. அதை வச்சு தான் நம்ம questions வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன், தட் இஸ் I average, average power, RMS வேல்யூ, இதுக்கெல்லாம் ரிலேஷன் அண்ட் பேசிக்ஸ் பார்ப்போம். அண்ட் தென் ஏசி அப்ளை டு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், தட் இஸ் இண்டிவிஜுவலாக ஏசி அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் தென் கம்பைன் பண்ணி ஆர்எல்சி சர்க்யூட் இன் சீரீஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, அதோட தியரி அண்ட் கண்டிஷன் ரெண்டுமே நம்ம பார்ப்போம். லாஸ்ட் ஒன் குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ குவாலிட்டி ஃபேக்டரில் ஒரு ரெண்டு ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் குவாலிட்டி ஃபேக்டரோட தியரி நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் கம்ப்ளீட்டாக நீட் அண்ட் ஜெய் ரிலேட்டடாக குவிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் படித்தது தான். ஒரு ஏசியாக சர்க்யூட்டில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் கரண்ட்டோட வேல்யூ அண்ட் டைரக்ஷன் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும் அண்ட் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா தான் நம்ம இஎம்ஐயில் பார்த்துருந்தோம். ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு NBA காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இங்கே தீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி. ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, டீன்றது டைம். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் அண்ட் இன்டியூஸ் கரண்ட்டு நம்ம பேசணும். E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் d∅dt. ஸோ அப்போ ஃப்ளக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டைமால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமனாக இருக்கட்டும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது NBA கான்ஸ்டன்ட். ஸோ NBA காசு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். ஸோ அப்போ இன்னொரு மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ மைனஸ் சைன் ஒமேகா டி. எகெயின் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா T1 ஆயிரும், ஒமேகா வெளியே வந்துடும். ஓகே, அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் பாருங்கள் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ E இஸ் ஈக்குவல் டு ஒமேகா NBA சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ இப்போ ஒரு சர்க்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏரியா, இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ் இஎம்எஃப்னு சொல்லலாம், or else simply peak value னு சொல்லலாம். So இதுதான் நமக்கு E0, that is peak value of induced EMF. So you can write it as E is equal to E0 sin omega t. And with respect to that, இதே மாதிரி கரண்ட்டுக்கு எழுதலாம், that is I is equal to I0 sin omega t. So இது வந்து peak value of current இல்லை maximum value of current. Suppose நமக்கு வந்து alternating current and I with respect to omega t நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் நமக்கு வந்து பீக் வேல்யூ இல்லை மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ இதை ஓம்ஸ் லாவோட ரிலேட் பண்ணலாம். அப்படி ரிலேட் பண்ணால் I0 இஸ் ஈக்குவல் டு E0 பை ஆர். ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப் E0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வச்சே நம்ம இன்டியூஸ் கரண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பேசிக் ஃபார்முலா. அண்ட் இதோட பேசிக்ஸ் வச்சு தான் ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ அண்ட் ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கூலில் ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ எல்லாமே நீங்கள் டிரைவ் பண்ணியிருப்பீங்க. பட் கம்மிங் டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே டெரிவேஷன் தேவையில்லை, டேரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இப்போ டேரெக்டாக ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இங்கே ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்குது. நமக்கு தெரியும் கரண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் அண்ட் இதுதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ, தட் இஸ் I0. ஸோ இப்போ இந்த ஏசியை டிசிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா யூல் கெட் சம் வேல்யூ, கரெக்டாக? ஸோ அந்த டிசி வேல்யூவை தான் IRMSன்னு சொல்லுவாங்க. So IRMS is equal to I0, that is peak value by √2. And அதே மாதிரி induce EMFக்கும் வரும். நம்ம ERMSனு சொல்லலாம் இல்லை VRMSனு சொல்லலாம். ஸோ சில புக்ஸில் வந்து ERMS பதில் VRMSன்னு இருக்கும், அதுவும் கரெக்ட் தான். ஸோ ERMS is equal to E0 by √2. ஓகே, ஸோ இது RMS வேல்யூ. அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கே ஆவரேஜ் கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா I average is equal to 2I0 by pi. And அதே மாதிரி E average is equal to 2E0 by pi. Okay, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம டைரெக்டாக படித்தா போதும். அண்ட் அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் பவர் பார்க்கலாம். ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா வந்துட்டு ERMS IRMS cos phi. இங்கே cos phi அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
இங்கே காஸ் ஃபைன்றது பவர் ஃபேக்டர். இந்த பவர் ஃபேக்டர் தான் டிசைட் பண்ணும் வெதர் பவர் ஹேஸ் டு பி மேக்ஸிமம் ஆர் மினிமம். அண்ட் அதே மாதிரி இங்கே இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்க்கு பதிலாக இ நாட் ஐ நாட் வச்சு எழுதணும்னா ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு இஆர்எம்எஸ்க்கு பதிலாக இ நாட் பை ரூட் டூ, ஐஆர்எம்எஸ்க்கு பதிலாக ஐ நாட் பை ரூட் டூ இன்டூ காஸ் ஃபை. ஓகே, ஸோ ஷார்ட்டாக நம்ம வந்து இ நாட் ஐ நாட் பை 2 cos ஃபைன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏசி அப்ளை டு அ ரெசிஸ்டர். ஒரு ரெசிஸ்டரை ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏசி சோர்ஸோட இஎம்எஃப் தட் இஸ் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேலை கரண்ட்டை அப்போஸ் பண்ணுறது மட்டும் தான். அப்போ எந்த ஃபேஸ் சேஞ்சும் இருக்காது. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் sin omega t வரும். தட் மீன்ஸ் இஎம்எஃப்க்கும் கரண்ட்டுக்கும் எந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இருக்காது. ரெண்டுமே சைன் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். அண்ட் ரெண்டுமே நமக்கு ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டி நம்ம வந்து இஎம்எஃபோட கிராஃப் பார்த்தோம்னா இட்ஸ் அ சைன் ஃபங்க்ஷன். ஸோ சைன் ஃபங்க்ஷன்றனால நமக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அண்ட் அதே மாதிரி கரண்ட்டுக்கு பார்த்தாலும் எகெயின் சைன் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இயும் ஐயும் இங்கே ஒரே மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ. இப்போ ஆவரேஜ் பவர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பவர் ஃபேக்டர்னு ஒன்று பார்த்தோம். தட் இஸ் பவர் ஃபேக்டர்ன்றது காஸ் ஃபைவ். இங்கே காஸ் ஜீரோ நமக்கு என்னது 1. ஸோ எனக்கு பவர் ஃபேக்டர் தட் இஸ் காஸோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ பவர் ஃபேக்டர் மேக்ஸிமம். இப்படி பவர் ஃபேக்டர் மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் பவரும் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். எப்போ ஒரு ஏசி சோர்ஸோட பியோர் ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் மேக்ஸிமம் பவர் வந்து டிசிபேட் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏசி அப்ளை டு ஒன் இண்டக்டர். அதே மாதிரி ஒரு இண்டக்டரை பியோர் ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ஏசி சோர்ஸோட இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. ஓகே, ஸோ இங்கே இஎம்எஃப் வந்து லீடிங்கில் இருக்கும், கரண்ட் வந்து லேக்ல இருக்கும். அப்போ கரண்டோட ஈக்குவேஷன் நீங்கள் டிரைவ் பண்ணியிருப்பீங்க. நம்ம டிரைவ் பண்ணாமல் டேரெக்டாக படித்தா போதும். தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி லேக்ல இருக்கும். தட் இஸ் மைனஸ் பை பை டூ. ஓகே, தட் இஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு பை பை டூ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை பை டூ. அப்போ எப்படி நம்ம கிராஃப் இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டி நம்ம வந்து இ பார்க்குறோன்னா இட்ஸ் அ சைன் ஃபங்க்ஷன். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ஓகே, அதே வந்து நம்ம கரண்ட் பார்க்குறோம் அப்படின்னா மைனஸ் பை பை டூ. அப்போ நம்ம கரண்ட்டுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பை பை டூனா கீழே இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இஸ் இட் ஓகே? ஃபைன். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு பை பை டூ இருக்குது. அப்போ நம்ம பவர் ஃபேக்டர் பார்த்துடலாம். காஸ் பை பை டூ, காஸ் 90 வந்து ஜீரோ. ஸோ அப்போ பவர் ஃபேக்டர் ஜீரோனா ஆவரேஜ் பவரும் நமக்கு ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ சிம்பிள் பியோர் இண்டக்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் பவர் ஜீரோவாக இருக்குது. அண்ட் இங்கே நம்ம ஓம்ஸ் தான் எடுக்கலாம். எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸில் ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர்னு எழுதுறோம். அதே மாதிரி இங்கே ஆருக்கு பதிலாக இண்டக்டரில் இருக்க ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல். ஓகே, இஃப் யூ வாண்ட் இது ஐ நாட் இ நாட்னு கூட எழுதிக்கலாம். அண்ட் எக்ஸ்எலுக்கும் தனியாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம வந்து 2 பை எஃப்எல்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து மாறும். இப்போ சப்போஸ் இதுக்கு நம்ம கிராஃப் பார்க்குறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி நம்ம எக்ஸ்எல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. அப்போ கிராஃப் வந்து நமக்கு லீனியராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஏசி அப்ளை டு த இண்டக்டர். இதே மாதிரி கெப்பாசிட்டருக்கும் பார்க்கலாம். ஏசி அப்ளை டு ஒன் கெப்பாசிட்டர். அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டரோட ஏசி சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. ஸோ இங்கே வந்து கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்கும். ஸோ இண்டக்டரில் கரண்ட் வந்து லேக்ல இருந்துச்சு. ஸோ கெப்பாசிட்டரில் கரண்ட் லீடிங். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. ஓகே, எகெயின் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை பை டூ தான். அப்போ 5 வந்து பை பை டூன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிராஃப் பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டி நமக்கு இ பார்க்கலாம். எகெயின் சைன் ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ கிராஃப் நமக்கு இப்படி இருக்கும். அதே கரண்ட் பார்க்கலாம். ப்ளஸ் பை பை டூ ப்ளஸ் 90 டிகிரி. அப்போ கரண்டோடது எனக்கு மேக்ஸிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிராஃப் வந்து இப்படி இருக்கும். இஸ் இட் ஓகே? ஸோ எனிவே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை பை டூ தட் இஸ் 90 டிகிரி. பவர் ஃபேக்டர் பார்க்கலாம். தட் இஸ் காஸ் 90. ஸோ காஸ் 90 என்ன ஆயிரும்? ஜீரோ. ஸோ இங்கேயும் நமக்கு பவர் ஃபேக்டர் ஜீரோ. அதனால் ஆவரேஜ் பவர் இங்கேயுமே நமக்கு ஜீரோவாக தான் இருக்கும்.
இப்போ சிம்பிள் பியோர் இண்டக்டர் கனெக்ட் பண்ணாலும் சரி பியோர் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணாலும் சரி ஆவரேஜ் பவர் 0 ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஓம்ஸ் தான் பார்க்கலாம். தட் இஸ் I நாட் இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை ஆருக்கு பதிலாக இங்கே எக்ஸி யூஸ் பண்ணுவோம். எக்ஸின்றது என்னன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா சி or else xc is equal to 1 by 2 pi fc. Okay, so அப்ப இங்க பார்க்கலாம் xcயும் fயும் inversely proportional, that is reciprocal இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம graph வரைஞ்சோம் அப்படின்னா with respect to frequency நம்ம xc பார்க்கலாம். அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா inversely proportional, அதனால graph இப்படி இருக்கும். Okay, so next one most important topic, that is RLC circuit in series. So resistor, inductor, capacitor 3 componentsமே நம்ம வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் AC சோர்ஸோட. அப்போ AC சோர்ஸ்னும் போது EMF E is equal to E naught sin omega t ன்னு எழுதிடுவோம். இல்லை V is equal to V naught sin omega t ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ இது மூணுமே சீரீஸ்ல இருக்கிறனால கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ கரண்ட் வந்து சேம் ஃபேஸாக இருக்கும், அதோட வேல்யூவும் சேமாக இருக்கும். பட் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் வந்து VR, இண்டக்டர் VL, கெப்பாசிட்டர் வந்து VC. ஓகே, அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இங்கே வந்து R வரும், இண்டக்டரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து XL, கெப்பாசிட்டர் இருக்கிறது XC. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஃபேஸர் டயக்ராம் வரைய போகிறோம், அதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் பார்க்கலாம். ரெசிஸ்டரில் நம்ம வந்து ஏசி அப்ளை டு ரெசிஸ்டர்லேயே பார்த்தோம், நமக்கு வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் சேம் ஃபேஸ் இருந்துச்சு. தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாதனால VR நம்ம இப்படி எழுதிக்கலாம், தட் இஸ் விஆரோட ஃபேஸர் ஆங்கிள் வந்து 0. அது இண்டக்டர் பார்க்கலாம். இண்டக்டரில் EMF வோல்டேஜ் வந்து லீட் ஆச்சு, கரண்ட் வந்து லேக் ஆச்சு. ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து லீட் ஆகுதா, அது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/2 தானே. அப்போ இதுலேருந்து π/2னா இப்படி இருக்கும். ஸோ நமக்கு லீட் ஆகுது, இது வந்து VL. அதே கெப்பாசிட்டரில் பார்க்கலாம். கெப்பாசிட்டரில் கரண்ட் தான் நமக்கு வந்து லீட் ஆச்சு, வோல்டேஜ் வந்து லேக் தான் ஆச்சு. ஸோ லேக் பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/2 தானே. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் இப்படி வரைஞ்சிக்கலாம், இது வந்து VC. ஓகே, இது ஆப்போசிட்ல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா யூ கேன் ட்ரா, இது வந்துட்டு VR அண்ட் இதை வந்துட்டு VL மைனஸ் VCன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நெட் வோல்டேஜ் பார்க்கலாம். ஸோ நெட் வோல்டேஜ் நடுவில் போகும் அண்ட் மேக்ஸ் அன் ஆங்கிள் phi. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம், இது வந்து VL மைனஸ் VCனா இதுவுமே VL மைனஸ் VC. ஓகே, அண்ட் இது வந்து VR, இதுதான் ஃபேஸர் டயக்ராம். ஓகே, ஸோ இது வந்து வோல்டேஜுக்கு வரைஞ்சிருக்கும் அண்ட் இதில் பாஸ் ஆகிற கரண்ட் சேம். அப்போ இதே மாதிரி தான் ரெசிஸ்டருக்கும் வரும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கும் நமக்கு எக்ஸ் ஆக்சஸில் நமக்கு R வந்துடும், ஒய் ஆக்சஸில் VL மைனஸ் VCக்கு பதிலில் நமக்கு XL மைனஸ் XC அண்ட் இது வந்து நெட் ரெசிஸ்டன்ஸ், தட் யூ கால் இட் ஆஸ் இம்பிடன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு எப்படி வந்து நெட் வோல்டேஜ் அண்ட் இம்பிடன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா யூசிங் பித்தாகரஸ் தியரம். அப்போ Vயை வந்து V is equal to square root of VR square plus VL minus VC the whole square வரைஞ்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் இம்பிடன்ஸும் Z is equal to square root of R square plus XL minus XC the whole square. அவ்வளோதான். ஸோ இதுதான் RLC சர்க்கியூட் இன் சீரீஸோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் இதை வச்சு தான் நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பார்ப்போம். ஸோ இருக்கிறதே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி தான். அடுத்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பார்க்கலாம். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பார்க்கறதுக்கு இம்பிடன்ஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ Z is equal to square root of R square plus XL minus XC the whole square. அண்ட் அதே மாதிரி ஃபேஸர் டயக்ராமும் தேவை தான். ஸோ ஃபேஸர் டயக்ராம் எக்ஸ் ஆக்சஸில் நமக்கு R, ஒய் ஆக்சஸில் XL minus XC and hypotenuse நமக்கு வந்து net resistance impedance. Okay, and this makes an angle phi. So இது வந்து phasor angle னு சொல்லுவோம். So phasor angle கண்டுபிடிக்கிறதுக்கு tan cos எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் tan எடுத்துக்கிறேன். So tan phi is equal to opposite by adjacent. So oppositeல XL minus XC, adjacentல நமக்கு வந்து R. and அதே மாதிரி பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா cos phi எடுத்துக்கலாம். cos phiன்றது adjacent by hypotenuse. adjacentல R, hypotenuseல Z. Okay, இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா அட் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி Z வந்து மினிமமாக இருக்கணும். அப்போ கரண்ட் அண்ட் பவர் டிசிபேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ எப்போ Z மினிமமாக இருக்கும்னா when XL is equal to XC. இப்போ XL XC ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் Zன்ற இடத்துல R மட்டும்தான் இருக்குது. அப்போ Z பாருங்க மினிமம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நமக்கு பியோர் ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்குது.
ஆல்ரெடி நம்ம பேசணும் ஒரு சர்க்யூட்ல பியூர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே கரண்ட் அண்ட் ஆவரேஜ் பவர் வந்து மேக்ஸிமமாக டிசிபேட் ஆகும். அப்போ சிம்பிள் எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவலாக இருக்கும்போது Z மினிமம் ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ மேக்ஸிமம் பவர் வந்து டிசிபேட் ஆகுது, அவ்வளோதான். அப்போ இங்கே எப்படி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள், இதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவல். எக்ஸ்எல்லோட ஃபார்முலா என்ன ஒமேகா எல், எக்ஸியோடது வந்து 1/ωc. அப்போ ஒமேகா இங்கே போயிடுச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/LC அண்ட் இங்கே ஸ்கொயருக்கு பதிலாக நான் இங்கே ரூட் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ ஃப்ரீக்வன்சி வேணும்னா ஒமேகாவை எகெயின் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒமேகான்றது என்னது 2πf is equal to 1/√LC, that is resonant frequency f is equal to 1/2π√LC. So இதுதான் resonant frequency. அப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவலாக இருக்கும், Z மினிமமாக இருக்கும், அதனால கரண்ட் அண்ட் பவர் வந்து மேக்ஸிமமாக டிசிபேட் ஆகும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். எந்த கொஸ்டினில் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் ரெசனன்ஸ் அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டாலே இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் குவாலிட்டி ஃபேக்டர். இது RLC சர்க்யூட்டோட கண்டினியூஷன் தான். ஸோ இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃப்ரீக்வன்சி மாறும்போது கரண்ட் மாறுது. மெயினாக ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி பொறுத்து நமக்கு கரண்ட் மாறுது அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ண ஒமேகா சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. எஃப்ஐ சேஞ்ச் பண்ணோன்னா ஒமேகா சேஞ்ச் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா நமக்கு கரண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே கிராஃப் எடுத்திருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா, தட் இஸ் கரண்ட். ஸோ கிராஃப் பாருங்க, நமக்கு எஃப் சேஞ்ச் பண்ணுறோம், ஸோ ஒமேகா சேஞ்ச் ஆகுது, கரண்ட்டும் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் கரண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. அது என்ன ஒமேகா நாட்னு பாருங்க, அது வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஒமேகா நாட், கரெக்டாக? ஸோ அப்போ இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா இது ஒமேகா நாட்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் மேக்ஸிமம் கரண்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதில் பேண்ட்வித் பார்க்கலாம். ஸோ பேண்ட்வித் எப்படி பார்க்கலாம்னா இது நமக்கு I0 I மேக்ஸிமம்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதுக்கு IRMSும் பார்க்கலாம். IRMSன்றது I0/√2. ஸோ அது இங்கே கிடைக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ அது ரிலேட்டடாக நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். இந்த ரேஞ்சுக்கு பேர் தான் பேண்ட்வித். ஓகே, ஸோ தட் இஸ் del omega. இஸ் இட் ஓகே? அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபேக்டர். அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி, நமக்கு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டரை பொறுத்தும் இந்த ஷார்ப்னஸ் ஆஃப் அ கிராஃப் வந்து மாறும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த கிராஃப் நல்லா ஷார்ப்பாக கிடைச்சாதான் நமக்கு கரண்ட் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும். ஸோ அப்போ டு மெஷர் த ஷார்ப்னஸ் ஆஃப் த சர்க்யூட் we need this component. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்குற ஃபார்முலா தான் நமக்கு குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ இதுதான் குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா. பட் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா Q is equal to 1/R√L/C. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது மெஷரிங் த ஷார்ப்னஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த அளவுக்கு கிராஃப் ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து மேக்ஸிமமாக நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.